Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Akash, Kishore, Prabhu. Hi bro. நம்ம வந்து ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் பெஸ்ட் பாசிபிள் 11s என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. அது வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சு அவங்களோட ஆக்ஷன் எப்படி போயிருக்கு அப்படிங்கிற செக்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 3 செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பைஸ், யாரெல்லாம் சூப்பர் பிக்ஸ் ஃப்ரம் த ஆக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிரான்ச்சைஸ்லாம் இந்த பிரான்ச்சைஸ்க்கு இந்த பிளேயரை தள்ளி விட்டுட்டாங்கன்றதோ, இல்ல ஒரு சில பிளேயர்ஸை எடுத்து ஃபேன்ஸ் தலையில அந்த பிரான்ச்சைஸ் கட்டிட்டாங்கிறதையும் இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற செக்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட் சம் அப்படிங்கிறதுல பெஸ்ட் பாசிபிள் 11s வித் 1 இம்பாக்ட் சம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம பார்க்க போற டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபர்ஸ்ட் எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம் இருந்தது அவங்க ரிட்டென்ஷன் பார்த்துட்டு. என்னடா இது பட்லரை விட்டுருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, திருப்பி எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஓபனர் கிடைப்பாங்களா, 41 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, ஏன் ஹிட்மயரை வந்து ரீடைன் பண்ணீங்க, இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்தது. பட் ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன் பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. ஆப்ஷன் முடிவுல அவங்க டீமை அசம்பிள் பண்ணி பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்களோட பர்ஸ் வேல்யூக்கும் அவங்க எடுத்திருக்க பிளேயர்ஸோட குவாலிட்டியை பாக்குறப்போ. ஸோ இதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். ஆகாஷ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்ஆர் ஆப்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க? ப்ரோ நான் வந்து பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் தான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன் ரீசன் அப்படின்னா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் சுத்தமா இல்லை டீம்ல. இங்க ஆடுற 12ல ஒருத்தருக்கு இன்ஜுரினா கூட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி கூட பிளேயர்ஸ் அவங்க எடுக்கல. ஹெவி அமௌண்ட் வந்து அகைன் அந்த பிளேயிங் 12 இருக்கிறவங்களுக்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அந்த பிளேயிங் 12 படிக்கும் போது நமக்கு ரொம்ப சாலிடா தெரியும். எஸ், பட் 14 கேம்ஸ் இருக்குன்றப்போ என்ன வேணா ஆகும். நான் சொல்றது இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ன்றதை தாண்டி எனி பிளேயர், யாருக்கு இன்ஜுரினாலும் யார் அவைலபிள் இல்லைனாலும் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்குவாட்ல யாருமே இல்லாத மாதிரி தோணுது. அண்ட் அகைன் போன மெத்தட்ல தான் போறாங்க. 6 பேட்டர்ஸ் 5 bowlersனு ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர்னு இந்த வாட்டியும் டீம்ல யாருமே கிடையாது. அது கண்டிப்பா ஒரு லெவலுக்கு மேல அஃபெக்ட் ஆகும் ப்ரோ. ஒரு ஆல்ரவுண்டர்ன்றவங்க டீமுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும் T20ல. ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தோணுது. என்னதான் டீம் பாக்குறதுக்கு நேம்ஸ் நல்லா இருந்தாலும் ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகுதோன்னு தோணுது. அண்ட் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இல்லையோன்ற மாதிரி தோணுது ப்ரோ. ஓகே கிஷோர், உன்னோட இனிஷியல் தாட் ஆர்ஆர் எப்படி பண்ணிருக்காங்க ஆக்ஷன்ல? எனக்கு வந்து அவங்க ஆக்ஷன் நல்லா இருந்தது. அதுலயும் வந்து நீ சொன்ன மாதிரிதான் 6 பிளேயரை ரீடைன் பண்ணிட்டாங்களே, எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. அதுக்கப்புறம் அவங்க மொத்தமே 20 பிளேயர் தான் எடுத்தாங்க. என்ன பிரச்சனைனா, ஐயோ போல்ட்டை விட்டுட்டோம், சாரை விட்டுட்டோம், அஸ்வினை விட்டுட்டோம், அந்த ஒரு டெம்ப்ட்ல போயிட்டு என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா 10 பவுலர் எடுத்துட்டாங்க. பேட்ஸ்மேனும் ஆல்ரவுண்டர் சேர்த்து பார்த்தா 10 பேர் தான் இருக்காங்க, மிச்சம் 10 பேருமே பவுலரு. ஸோ இப்போ இன்ஜுரி கன்சர்ன்ல பவுலருக்கு ஆச்சுன்னா பேக்கப் இருக்காங்க. ஆகாஷ் சொன்னதுல அக்ரி. அதே பேட்ஸ்மேன்ல யாருக்காச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ ஜோரலோ ரியான் பராகும் இன்ஜுரி ஆகுனாங்கன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ் இல்லை. அதோட வேற இந்த லாஸ்ட் இந்த பாயிண்ட் நான் இதுல பேசிடுறேன். இந்த லாஸ்ட் 10 years இந்த இன்ஜுரின்றாங்க. இன்ஜுரி கன்சர்ன் வந்து முன்னெல்லாம் ஆகவே ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அது எல்லாமே பிளேயர் கிட்ட தான் இருக்கு. அவன் எவ்வளவு சேஃபா இருக்கான், அவன் எவ்வளவு சேஃபா ஃபீல் பண்றான், எவ்வளவு சேஃபா ஆடுறான், அதை வச்சுதான் இருக்கு. அது இப்போ ஒரு 10 வருஷமா ரொம்ப ஹைப் பண்ணி, அது பிளேயர்ஸ் எல்லாம் ஹைப் ஆச்சா இல்ல போர்டால ஹைப் ஆச்சா தெரியல, அதை அவர் ஹைப் பண்ணிட்டாங்க. ஒரு பிளேயரால 14 மேட்சஸ்க்கு வித்தவுட் இன்ஜுரியால இருக்க முடியும், 2 டீமுக்கு ரன் கொடுக்க முடியும். இது ஒரு பாயிண்ட். அதை தாண்டி பார்த்தா அவங்க வந்து இந்த 11s செட் பண்ணி கரெக்டா போனாங்கன்னா இது ஒரு நல்ல டோர்னமெண்டாவே இருக்கும் அவங்களுக்கு. சோ கேக்குதா? கேக்குது, நீங்க சொல்லுங்க. ஓகே, அதான். ஸோ ஒரு மாதிரி டீசென்ட் ஆக்ஷன் தான். அவங்க பர்ஸை வச்சுட்டு போயிட்டு ஆக்ஷன்ல ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாவே அவங்க ரிட்டென்ஷன்ஸ்லயே வந்துட்டு ஒரு சில பிளண்டர்லாம் பண்ணாங்க அப்படிங்கறனால ஒரு 45 crores தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு அவங்க பண்ண ஆக்ஷன் நல்லா இருந்ததுதான். மோர் அவங்க போன தடவை அந்த தப்பு பண்ணாங்க. பட் இந்த தடவை சொல்லுங்க 41. ஓகே 41ங்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு மாதிரி. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு சுத்தமா இல்ல. ஸ்பின்னர்ஸ்ங்கிறது வந்துட்டு என்ன சொல்றது, 2 பேர் இருக்காங்க. பட் 2மே ஃபாரின் பிளேயர்ஸ். 2 பேரும் ஆட வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ அதனால இன்னொன்னு இவங்களுமே வந்துட்டு ஆர்ச்சருக்கு ரொம்ப வந்து ஹார்டா போனது என்ன சொல்றது, கொஞ்சம் பேக்லாஷ் ஆயிடுச்சு. அந்த 41ல ஆர்ச்சருக்கு நீங்க அந்த அமௌண்ட் எடுத்து வச்சது பேக்லாஷ் ஆயிடுச்சு. மோரார்லெஸ் அதேதான் ப்ரோ. என்ன சொல்றது மாதிரி நான் வந்து ஏன் வந்து எனக்கு நல்ல ஆப்ஷன் தோணுதுன்னா, நான் ரொம்ப புவரா பண்ண போறாங்கன்றதுதான் என்னோட தாட்டா இருந்தது. ஸோ என் எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பா எக்ஸீட் பண்ணிருக்காங்க ஆர்ஆர் தான் நான் சொல்றேன். 41 கோடி வச்சுக்கிட்டு உங்களால ஒரு நல்ல பிளேயர் எடுக்க முடியுமா திருப்பி
இவ்வளோ பிளேஸ் இருக்காங்க அண்ட் மெகா ஆக்ஷன் எல்லாரும் 110 கோடி போறாங்கன்றப்போ 1/3 பர்ஸ் வேல்யூ வச்சுட்டு வராங்க. பிபிகேஸ் ஆர்ஆர் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி ஒரு டீம் அசம்பிள் பண்ண போறீங்க நீங்கன்றது எனக்கு பெரிய டவுட் இருந்தது. அப்படி பாக்குறப்போ எனக்கு இப்போ அவங்க எடுத்திருக்க பிளேயர்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியா தான் எனக்கு தெரியுறாங்க. அவங்களோட பிளேயிங் லெவல் நீங்க சொன்ன மாதிரி நான் பேக்கப் இல்லைங்கிறதுல ஆப்வியஸ்லி அக்ரி தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஆப்ஷனுக்கே 41 கோடி தான் வச்சுட்டு வராங்கன்றப்போ ஒரு குவாலிட்டி நம்ம செகண்ட் டயர் பிளேயர்ஸ் எடுக்க முடியுமான்றது கண்டிப்பா முடியாதுங்கிறது என்னோட கருத்தா இருக்குன்ற பட்சத்துல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆப்வியஸ்லி ரீச் பண்ணிருக்காங்க ஆர்ஆர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒண்ணு என்ன மிஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் செகண்ட் செக்மெண்ட்ல சொல்றேன். மேபி அந்த இடத்துல அந்த தவிர ஆல்ரெடி பிரபு சொல்லிட்டாருங்கிறத திருப்பி சொல்றேன். ஆர்ச்சருக்கே வந்து ஒரு 12.25 கோடி போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிறதே 41 கோடி தாங்கிறப்ப அதை மேபி அவருக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாம இருக்குன்னா அந்த செகண்ட் டயர் பிளேயர்ஸை வந்து பேக்கப்க்கு ஒருத்தர் 2 பேர் இன்னும் குவாலிட்டியா எடுத்திருக்க முடியும். பட் அவங்க வேற நான் ஆர்ச்சருக்கு பெருசா இன்வெஸ்ட் பண்ணதான் போறேன் அப்படின்னு போனதுதான் மேபி ஒரு நெகட்டிவா எனக்கு தோணுது. அதை தவிர்த்து அவங்களோட ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருந்தது. குவாலிட்டி பிளேயர்ஸ் இவங்க எப்படி இவங்களுக்கு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸை வந்து என்னால பார்க்க முடியுது. நிதிஷ் ராணாவா இருக்கட்டும் அண்ட் தீக்ஷ்ணவா இருக்கட்டும் ஆகாஷ் மத்வாலா இருக்கட்டும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து வேற வேற பிளேயர்ஸ் வந்து இவங்களை ஒரு பிலோ 5 crores விட்டாங்க அப்படின்னு எனக்கு ஷாக்கிங்கா இருந்து அசரங்காவையுமே கூட எடுத்திருக்காங்க. அப்படின்றப்போ எனக்கு ஒரு டீசென்ட் நல்லாவே பண்ணிருக்காங்க ஆப்ஷன் தான் சொல்றேன். டீசென்ட் கூட சொல்லல. வேற சில டீம்ஸ்க்கு அவங்க பர்ஸ் வேல்யூக்கு அவங்க பண்ணது எனக்கு புவராவோ பிலோ ஆவரேஜாவோ தெரிஞ்சது. வேற ஆர்ஆர் வந்து 41 கோடி வச்சுட்டு அவங்க பண்ணது ரொம்ப நல்ல ஆப்ஷனா எனக்கு தோணுது. ஸோ ஆகாஷ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வேல்யூ பைஸ் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு யாரை பாக்குறீங்க? நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆகாஷ் மதோட தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். பட் அவர் பிளேயிங் லெவல்ல ஆட போறது இல்லன்றது இந்த 11 வச்சு பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்ச்சர், சந்தீப் சர்மா அண்ட் ஃபசலக் ஃபருக்கி, உங்களுக்கு துஷார் தேஷ்பாண்டேலாம் இருக்காருன்றப்போ மத்வால் ஆடுவாரான்னு தெரியல. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ பையா அப்போ நான் கண்டிப்பா நிதிஷ் ராணா தான் சொல்லி ஆனோம். அந்த நம்பர் 3 ஸ்பாட் வந்து இப்போ சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் போறாரு அப்படின்றப்போ அந்த இடத்துல 3ல வந்து நீங்க எய்தர் ஒரு ஃபாரினர், ஒரு ஹாரி ப்ரூக் கைண்ட் ஆஃப் பிளேயருக்கு போயிருக்கலாம், இல்ல ஒரு இந்தியனுக்கு போயிருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளா நான் வந்து 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர் எடுக்கிறதுனால நான் ராணாக்கு போறேன் அப்படின்னு எடுத்த டிசிஷன் வந்து அந்த சைட் கரெக்டா இருந்து. ஸோ நான் என்னோட வேல்யூ பையா நான் இதுல பாக்குறது வந்து நிதிஷ் ராணா அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் தீக்ஷனா சிஎஸ்கேக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் ராஜஸ்தான் கிரவுண்ட்ஸுமே பெருசு அப்படின்றதுனால அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிதிஷ் ராணா அண்ட் தீக்ஷனா ப்ரோ. ஓகே கிஷோர். ஃபர்ஸ்ட் பிக் வந்து கண்டிப்பா நிதிஷ் ராணா ஒரு நல்ல பிக். 1 டவுனுக்கு ஆல்ரெடி அவங்க 5 பேர் கன்னு அல்ல ஹெட்மயர் கண்டிப்பா நம்ம 4 பேர் டிஸ்அக்ரி பண்ணுவோம். அதை தாண்டி ஒரு 1 டவுனுக்கு ஒரு பிளேயர் கிடைச்சிட்டாங்கலாம். அதுக்கப்புறம் அவங்க இப்போ பவர் பிளேக்கு ஒருத்தர் சப்போர்ட் வேணும், அந்த பவர் பிளே சப்போர்ட்டுக்கு யாரு வேணும்னு எதிர்பார்த்து டக்குன்னு துஷார் தேஷ்பாண்டே எடுத்துக்கினாங்க. கண்டிப்பா டீக்ஷனா பவர் பிளே யூஸ் பண்ணிடுவாங்க. கூட ஒருத்தர் வேணும், அப்போ துஷார் தேஷ்பாண்டே. அதுக்கப்புறம் போன வருஷம் நானும் பிரபு எல்லா மேட்சுக்கு பேசின ஒரே பாயிண்ட் 17th ஓவர் 18th ஓவர்ல வந்து சால கொடுக்குறாங்க, அஸ்வினை கொடுக்குறாங்க பேசணும். அதை இந்த வாட்டி காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பக்காவா ஆகாஷ் மத்வாலை எடுத்துட்டாங்க. மத்வாலும் சந்தீப் சர்மா டெட்ல போட்டு போறாங்க. ஸோ அந்த பிக்கும் ரொம்ப நல்ல பிக்கு. அகைன் தீக்ஷனா பத்தி பேசிட்டேன். இப்போ நான் ஆர்ச்சருக்கு வரேன். ஆர்ச்சரையும் நான் போல்ட்டையும் ஒரே ஒரு குட்டி கம்பேரிசன் மட்டும் பண்றேன். போல்ட்டால ஸ்விங் மட்டும் தான் பண்ணுவாரு, அவரால் அடிச்சு போட முடியாது. ஆர்ச்சரால ஸ்விங்கும் பண்ண முடியும், அடிச்சும் போட தெரியும். அவர் அந்த ஒரு இன்ஜுரி மட்டும்தான் அவர் ஒரு பெரிய மைனஸ். அந்த இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா அவரை நம்ம இன்னைக்கு இல்ல போல்ட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா தான் எடுத்திருக்காங்கன்றதும் நம்ம பேசியிருப்போம். நான் இப்பயும் பேசுவேன், அவர் கன்ஃபார்ம் வர்த்தியான பிக்கு. அப்படி சரி ஆர்ச்சர் சொதப்புவாருன்றதுக்காக தான் அவங்க கம்மி பிரைஸ்ல ஃபருக்கி எடுத்து வச்சிட்டாங்க. சப்போஸ் ஆர்ச்சர் சொதப்புனாருன்னா ஃபருக்கி டக்குன்னு உள்ள போட்டு ஃபருக்கி ஆல்மோஸ்ட் போல்ட் தான். ஒரு கொஞ்சம் ஏஜ் வச்சு வேணா போலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டானா ஃபருக்கே நெக்ஸ்ட் போல்ட்னு சொல்றாங்க. ஆர்ச்சர் தூக்கி வெளியே போட்டு ரே உன்னால முடியல நான் ஃபருக்கே வச்சு போய்க்கிறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்பெல் பண்றதுக்கு ஃபருக்கே எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ இந்த 6 பேருமே அவங்க ஒரு நல்ல பிக்கா எடுத்து வச்சிருக்காங்க. வாங்கின ஐ மீன் பெஸ்ட் பிக்கா வச்சிருக்காங்க. அதான் ப்ரோ, நானே ஃபர்ஸ்ட் வந்து நிதிஷ் ராணா தான் சொல்ல போறேன். சாலிட் ஒரு என்ன சொல்றது, சஞ்சு சாம்சனுக்கு அடுத்து யார் அந்த இடத்த ஆடணும் அப்படின்னா கண்டிப்பா நிதிஷ் ராணா தான் சொல்லியே ஆகணும். அடுத்து நான் செகண்டே ஃபசல் ஃபருக்கி தான் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்சு தெரியல ஆர்ச்சர் வந்துட்டு எவ்வளவு ஃபிட்டா இருக்க போறாரு அப்படிங்கறனால ஆர்ச்சர் பிளேயிங் 11ல இருப்பாரு. மேபி இம்பாக்ட் சப்பா அவங்க ஃபசல் ஃபருக்கி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா செம டெட்லியா இருப்பாரு வந்துட்டு டாப்ல வந்துட்டு உங்களுக்கு போடுறதுக்கு. ஒரு 2 ஓவர் 3 ஓவர் வந்துட்டு டாப்ல போட்டாருன்னா கண்டிப்பா அவரோட இது இருக்கும். அண்ட் மகேஷ் தீக்ஷனா வந்துட்டு என்னதான்
என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஸ்ரீலங்கன் பவுலரா இருந்தாலும் கண்டிப்பா பிளேயிங் 11ல ஆடுவாரான்னு தெரியல. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த லார்ஜர் பவுண்டரிஸ்க்கு வந்துட்டு செம இதுவா இருப்பாரு. நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு இது குடுப்பாரு, குஷன் குடுப்பாரு பவுலிங்ல. அண்ட் அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால். ஆகாஷ் மத்வால் ஏன் சொல்றேன்னா, அவர் வந்துட்டு டெத்ல அவர் போடுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. சோ அதனால ஆகாஷ் மத்வால் வந்துட்டு ஒரு நல்ல பை. அண்ட் ஒரு சம் எக்ஸ்டென்ட் நான் வைபவ் சூரியவன்ஷியும் சொல்லுவேன். ரொம்ப சின்ன பையன். யாருமே என்ன சொல்றது, பிட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாம இருந்தப்போ, மேபி ராகுல் டிராவிட் கூட சொல்லியிருக்கலாம். சரி எடுத்து வச்சுப்போம். ஒரு ஜெய்ஷ்வால உருவாக்கணும், சஞ்சு சாம்சன் உருவாக்கணும். சோ அந்த மாதிரி அடுத்து வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு வந்துட்டு ஒரு இது குடுப்போம் அப்படிங்கனால, அந்த பையனுக்கு போய் பிட் பண்ணதையும் வந்துட்டு லைக் ஒரு வெல்கமிங் பையா வந்துட்டு சொல்லலாம். சோ இதுதான் என்னோட பிக்ஸ். ஓகே, எல்லாரோட அக்ரி தான் பண்ண முடியும். நிதிஷ் ராணா மாதிரி ஒருத்தர் வந்து அண்டர் 5 crores வந்து விடுறாங்க மிச்ச டீம்ஸ்னா, அது ஒரு பெரிய இதான் நான் பாக்குறேன், பிளண்டரா தான் பாக்குறேன். ஆர்ஆர் வந்து ஒரு சூப்பர் வெல்கம் பை தான். அந்த பிரைஸ்ல அவர் கிடைச்சது. ஏன்னா நம்ம வந்து நிதிஷ் ராணாக்கு கேகேஆர் ஆல் அவுட் போவாங்க, சிஎஸ்கே ஆல் அவுட் போவாங்க, 10 கோடி போவாரு, 8ல இருந்து 12 கோடி போவாரு இப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அண்டர் 5 crores ஆர்ஆருக்கு விட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்கன்றது என்னால ஆச்சரியமா தான் இருக்கு இப்போ வரைக்கும். அண்ட் சூப்பர் ஒரு பிளேயர் ஒன் டவுன்ல வந்து ஆட போறாரு. இப்போ சஞ்சு சாம்சன் மேல போயிட்டாருங்கிறப்போ அந்த பெர்ஃபெக்ட் பொசிஷனும் கிடைச்சிருச்சு அவருக்கு. ஆர்ஆருக்கு ஒரு ஒன் டவுன் பேட்டர், ஒரு சூப்பர் பேட்டர், லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறப்போ நிதிஷ் ராணா நான் ஒரு சூப்பர் பிக்கா பாக்குறேன். ரெண்டாவது நான் பாக்குறது தீக்ஷ்ணா தான். ஆப்வியஸ்லி இவர் அஸ்வின் அண்ட் சாஹல் இல்ல, ஒரு நல்ல குவாலிட்டி பவுலர் வேணும். ஃபீல்டிங் சொதப்பல்கள் இருக்கும், கேள்விக்குறிதான். அவ்வளவு பெரிய கிரவுண்டுங்கிறப்ப அவர் எப்படி கவர் பண்ணுவாரு கிரவுண்டுங்கிறதுலாம் கேள்விக்குறிதான். பட் அவரோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்பின்னர், ஸ்ட்ரைக்கிங் பவுலர், கண்டிப்பா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அப்படிங்கிறப்ப பவர் பிளேலயும் போட முடியும், டெத்ல போட முடியும், மிடில் போட முடியும், வேல்யூ பை. அதனால தீக்ஷ்ணா வந்து நான் செகண்ட் பெஸ்ட் பிக்கப் பாக்குறேன். தேர்ட் வந்து ஆப்வியஸ்லி நான் வந்து ஆகாஷ் மத்வால பாக்குறேன். ஆகாஷ் மத்வால் என்னோட பிளேயிங் லெவல்ல ஃபீச்சர் தான் பண்ண போறாரு. 2 ஃபாரின் பவுலர்ஸ் ஆட மாட்டாங்கன்னு தோணுது. ஒன்னு ஃபருக்கி ஆடுவாரு, இல்ல ஆர்ச்சர் ஆடுவாரு. ஸோ டெத்ல வந்து ஆகாஷ் மத்வால தான் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு அப்படின்னு தோன்றதுனால ஆகாஷ் மத்வால தேர்ட் வேல்யூ பையா பாக்குறேன். ஃபோர்த் வந்து துஷார் தேஷ்பாண்டே. ஒரு நல்ல கமாடிட்டி, நல்ல குரூம் ஆயிருக்காரு, ஒரு நல்ல பிக் ஃபார் ஆர்ஆர்னு எனக்கு தோணுது. அதுக்கடுத்து நான் வந்து அசரங்கா இல்லைன்னா ஆர்ச்சர், 2 பேர்ல யாரையும் வச்சுக்கலாம். ஏன்னா அசரங்கா எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்க போறாரு, ஆர்ச்சர் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்க போறாரு, கான்ட்ரிபியூட் பண்ண போறாருனால அவங்க வந்து ஒரு 5th பிக்கா பாக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தா வச்சுக்கோன்னு யாரெல்லாம் வந்து ஆர்ஆர் தலையில கட்டிட்டாங்க வேற டீம்ஸ் நினைக்கிறீங்க? ஆகாஷ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் பிளேயர்ன்ற தாண்டி இந்தா வச்சுக்கோன்ற தாண்டி இவங்க எடுக்க மறந்துட்டாங்களோன்னு நான் வந்து அந்த ஒரு அட் 7 ஸ்பாட்டுக்கு சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா இப்போ டீம்ஸ்ல வந்து அட் 7 அட் 8ஓட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்குறோம். வந்து ஒரு 15 runs 20 runs ஆஃப் 6-7 balls அடிக்கிறது, இவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லையோ அப்படின்னு தோணுது. அசரங்கா வந்து வெளியே அடிச்சு பார்த்துருக்கோம், ஐபிஎல் அதை ரெப்ளிகேட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். அவர்கிட்ட எபிலிட்டி இருக்கு, பட் கன்சிஸ்டன்டா பண்ண முடியும். ஏன்னா எல்லா அதர் டீம்ஸோட அட் 7லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபினிஷர்ஸா இருக்காங்க. பட் இந்த டீம்ல வந்து உங்களுக்கு 7லயே வந்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் வந்துடுறாரு அப்படின்றப்போ பேட்டிங் தின்னா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த அசரங்கா எடுத்த நம்பிக்கையில் அவங்க அட் 7 எடுக்க மறந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ நான் வந்து அசரங்கா ஒரு இந்தா வச்சுக்க சொல்லுவேன். ஆர்ச்சர் வந்து 50-50 ப்ரோ. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் பும்ராக்கு அடுத்து டெட்லியஸ்ட் T20 போலர்னா நான் ஆர்ச்சரை தான் ரேட் பண்ணுவேன். பட் கரண்ட் ஃபார்ம் அதை சொல்லலை. ரீசெண்டா அவர் ஆடுற இங்கிலாந்துக்கு போடுற பர்ஃபார்மன்சஸ்லாம் அதை வந்து காமிக்கல அவர் பழைய ஆர்ச்சரா இருக்காரு அப்படின்றது. ஸோ ஆர்ச்சரோட பைமே 50-50 சொல்லுவோம். அண்ட் ஃபசலக் ஃபரூக்கி வந்து குவாலிட்டியில டாப். பட் நீங்க அவர் ஆர்ச்சருக்கு பேக்கப்பா எடுத்திருக்கீங்கன்னா அது தப்பு. ஏன்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் வந்து எப்பயும் யூஸ் ஆகும் அப்படின்றப்போ ஆர்ச்சர் பண்ற ரோலை ஃபரூக்கி பண்ண மாட்டார். 2 பேரும் வேற வேற ரூல்ஸ் பண்றாங்கன்றப்போ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து ஆர்ச்சர் வந்து 50-50 தோணுது. அசரங்காவை நான் இந்தா வச்சுக்கோன்னு நினைப்பேன். ஏன்னா அந்த இதை வாங்கினதுனால அவங்க 7 ஃப்ரீயா விட்டுட்டாங்களோ, அவரே அடிப்பாரு அப்படின்னு சொல்றேன். அண்ட் குட்டி ஸ்லாட் இஷ்யூஸ் தான் ப்ரோ. மேபி அதை நான் பிளேயிங் லெவலில் சொல்றேன். இவங்க கிட்ட பிளேயர்ஸ்ல ப்ராப்ளம் இல்ல, ஸ்லாட் இஷ்யூஸ்ல மட்டும் தான் இவங்க கிட்ட ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நான் அசரங்கா மட்டும் தான் ப்ரோ சொல்லுவேன் இதுல. ஓகே கிஷோர், உன்னோட இந்தா வச்சுக்கோ பிளேயர். அதே மாதிரிதான் இப்போ பிளேயிங் 11ஸ்ல நான் அந்த ஒரு பிளேயர் மிஸ் ஆகுறாங்கன்றதுக்கு நான் சொல்றேன். எனக்கு இந்தா வச்சுக்கோங்கன்னு தேவையில்லாம ஒரு 1.5 crores கட்டி மஃபாக்காவை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் தான் இந்தா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 1.5 crores அவர் லாஸ்ட் சீசன்ல அவர் நல்ல பவுலர், நிறைய பேர் ரேட் பண்ணிட்டாங்க. போன ஐபிஎல்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸால தான் இந்தா வச்சுக்கோங்க. எனக்கு அவரை மட்டும் தான் தோணுது. ஆனா 1.5 வச்சு வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கலாம். மேபி இன்னும் ஒரு 3-4 ஏன்னா 20 பிளேயர் தான் எடுத்திருக்காங்க, இன்னும் 5 பிளேயர் வெளியே இருக்காங்க. அந்த ஒரே ஒரு பர்சனை எனக்கு இந்தா வச்சுக்கோங்க. மற்றபடி மீதி எல்லாமே நல்ல பிக் தான் அவங்க. மஃபாக்காவோட ஆக்சுவலா வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் கிடைக்கல அப்படிங்கறதுனால குமார் கார்த்திகேயாவை மட்டும் எடுத்து போட்டாங்க. இப்ப இந்தியன் ஸ்பின்னர் ஒருத்தர் அப்படின்னா குமார் கார்த்திகேயா மட்டும் தான் இருக்காரு. ஸோ அதனால
மேபி குமார் கார்த்திகேயன் ஆட வைப்பாங்க லைன் அப்லயே அப்படின்னு தோணுது. ஸோ மஃபாக்கா அண்ட் குமார் கார்த்திகேயன் நல்ல பிளேயர் தான். பட் என்ன சொல்றது, ஸ்பின்னர் வேற வழியே இல்லங்கிறனால அவரை லீடிங் ஸ்பின்னரா வச்சு ஆடுறது, லீடிங் இந்தியன் ஸ்பின்னரா வச்சு ஆடுறதுங்கிறது லைக் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேர் தான். ஓகே, நான் வந்து ஆப்வியஸ்லி பிரைஸ் டேக்காக சொல்லல, ஆர்ச்சரோட ஃபிட்னஸ்க்காக தான் வந்து இந்தா வச்சுக்கோ 12.5 கோடிக்கு போயிட்டாங்க. இது ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எம்ஐக்கு என்ன ஆச்சுன்னு. அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து இவங்க 40 கோடி வச்சுட்டு வந்துட்டு அதுல வந்து ஒரு 25% பர்ஸ் அமௌண்ட் கிட்ட ஆர்ச்சர் மேலேயே போட்டுட்டாங்கன்றப்போ எனக்கு அது மட்டும் கொஞ்சம் இடிக்குது. மேபி வந்து இங்க வந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்களோ, அந்த 12.5 கோடிக்கு இவ்வளவு டெம்டேஷன் காட்டி இருக்கணுமா ஆர்ச்சர் மேல? ஏன்னா ஆர்ச்சர் வந்து ஆல்ரெடி புல் அவுட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க, திருப்பி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. மேபி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காருன்னா அவர் வந்து நான் கண்டிப்பா ஆடி கொடுக்க போறேன் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் பண்ணிருக்காருன்னு புரியுது. சில ஒருவேளை கண்டினியூ பண்ண முடியுமா ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இல்லாம? அந்த 12.5 கோடிக்கு அவங்க இன்னும் எவ்வளவு பேக்கப் பிளேஸ் எடுத்திருக்கலாம். ஏன்னா பேக்கப் பிளேஸ் எடுக்கலன்றதுதான் நம்ம ஒரு பாயிண்ட பேச வேண்டிய சூழ்நிலை வருதுங்கிறப்ப அதுதான் கொஞ்சம் இடிக்குது. அண்ட் மப்பாக்காவுமே கூட 1.5 கோடி அப்படிங்கிறப்ப 2 பேரும் சேர்ந்து 14 கோடி ஆக்குபை பண்ணிட்டாங்க, 2 ஃபாரின் பேசர்ஸ். அப்படிங்கிறப்போ 14 கோடி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் கிஷோர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, 10 பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ அதுல 2 பவுலருக்கே நீங்க 14 கோடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்புறம் ஏன் இத்தனை பவுலர் எடுத்தீங்கன்ற கேள்வி வருது. அண்ட் ஆல்ரவுண்டர் இல்ல. திருப்பியும் இதை வந்து முதல்ல எந்த அளவுக்கு RR ரேட் பண்ணா அவங்க 41 கோடி வச்சு அவங்க என்ன மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்கன்றதுக்கு தான் ரேட் பண்றேன். பிளேயிங் லெவல் ஆப்வியஸ்லி எனக்குமே ஓட்டைகள் இருக்கு. சூப்பரா எடுத்துட்டாங்க, இவங்க வந்து பிளே ஆஃப் அடிக்க போறாங்க, கப் அடிக்க போறாங்கன்றது பாயிண்ட் கிடையாது. அவங்க வச்சிருக்க பர்ஸை வச்சு எந்த மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்கன்றதுல இப்பயும் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், ஐ எம் இம்ப்ரெஸ்ட் தான் அவங்க பண்ணிருக்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. பட் ஒரு சில ஓட்டைகள் இருக்கு அதுதான் நம்ம வந்து பிளேயிங் லெவல்ல பார்க்க போறோம். சோ ஆகாஷ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட் சம். உங்களோட யாருக்கு? ஆக்சுவலா அந்த இனிஷியல் தாட் சொன்ன ரீசன் வந்து இப்போ பிளேயிங் லெவல்ல சொல்ல போறதுதான் ப்ரோ. ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டு 11ஸா இருக்கு. உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இவங்க தான் எடுத்தாங்க. ஏன்னா இப்போ நீங்க ஒரு டீமுக்கு பிளேயிங் லெவன் போடுறீங்கன்னா ஒரு 4 பேருக்குள்ள மாற்று கருத்து வரும், இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க. பட் இங்க அந்த மாற்று கருத்தே வராது, இவங்க தான் ஆட போறாங்கன்றப்போ நமக்கு அப்ப என்ன காமிக்குது அப்படின்னா வேற ஆப்ஷன்ஸே ஒரு பெர்ஸ்பெக்டிவே ஓப்பன் அப் ஆகல. இருக்கிற பிளேயர்ஸ் இவங்களை வச்சுதான் இந்த சீசன் ஆடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்வியஸா சஞ்சு அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவாங்க, நிதிஷ் ராணா 3, ரியான் பராக் 4, த்ருவ் ஜுரேல் 5, 6 ஹெட்மயர், 7 அசரங்கா, 8 ஆர்ச்சர் ஆடுவார். ஏன்னா அவராலையும் பேட்டிங் கொஞ்சம் ஆட முடியும், 8 ஆர்ச்சர் ஆடுவாரு. ஸோ 9, 10, 11 வந்து ஆப்வியஸா சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆகாஷ் மத்வால் ஒரு வேளை ஆடினாரு. சார் தீக்ஷனா சொல்லல, ஓகே தீக்ஷனா 11. நான் என்னோட இம்பாக்ட் பிளேயர் ஆகாஷ் மத்வால் பதில் சுபம் டுபே ஆடுவேன். ஏன் ஒரே ரீசனா இவங்க பேட்டிங் ரொம்ப தின். வெறும் 6 பேட்டர்ஸ் வச்சுட்டு நீங்க போக முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிற நீங்க ஒரு 210, 220 சேஸ் பண்றீங்கன்னா 6 பேட்டர்ஸ் ஆடும்போது பின்னாடி விக்கெட் இல்லையேன்னு முன்னாடி இருக்கிறவங்களே கொஞ்சம் ரிசர்வ்டா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்றப்போ அந்த மிடில் ஆடுறதுக்காக வேற வழி இல்லாம நான் ஆகாஷ் மத்வாலை விட்டுட்டு சுபம் டுபே எடுக்கிற நிலைமையில இருக்கேன். ஸோ இதுதான் 11 ப்ரோ. மேபி அது வந்து வேரி ஆகும். விக்கெட்ஸ் அவங்க லூஸ் பண்ணாம ஆடிடுறாங்கன்னா அந்த இம்பாக்ட்ஸ் வந்து நீங்க ஆகாஷ் மத்வால் ஆடுவீங்க. ஆமா ஆமா. ஆனா பட் எனி காஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கட்டத்துல வெறும் 6 பேட்டர்ஸ் கொஞ்சம் ரிஸ்கி மாதிரி தோணுது. பட் யா சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிப்போம். திருப்பியும் அவங்க அந்த தப்பு பண்ணிருக்காங்கன்றதுல மாற்று கருத்தே இருக்காது யாருக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கல. கிஷோர் உன்னோட தாட் என்னது? அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட் சம் 11s. அடேங்கப்பா 11 பேர்ல வந்து ஜெய்ஸ்வால், சாம்சன், அதுக்கப்புறம் ராணா, பராக், ஜுரல், ஹெட்மயர். ஓகே, டாப் 6 பேட்டர்ஸ் தான். ஆனா நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும், இன்டர்நேஷனல் லெவல்லையும் வந்து அசரங்கா பேட்டர் தான், ஆல்ரவுண்டர். அவர் பேட்டிங்கும் ஆடுவாரு, போலிங். அப்போ அவரும் ஒரு பேட்டர் கன்சிடர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஆர்ச்சர், அவரு ஹார்ட் ஹிட்டர். 2 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும்னா ஒரு 6 அடிக்கிற அளவுக்கு எபிலிட்டியான பேட்ஸ்மேன் தான் அவரு அந்த டைம்ல. ஸோ அவரையும் நான் ஹிட்டர் கணக்குல கன்ஃபார்மா வைப்பேன். அப்புறம் தீக்ஷனா, மத்வால், துஷார் தேஷ்பாண்டே. ஓகேங்களா? இம்பாக்ட் சப்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்ரவுண்டர் இல்ல, ஒரு பினிஷர்னே வச்சுக்கலாம், பினிஷர்னே இல்லைன்னு. ராகுல் டிராவிடும் சங்ககராவும் அந்த ஃபைண்ட பாக்குறவங்க அந்த ஃபைண்ட்ல தான் வந்து நீ போய் பார்த்தாலே தெரியும் என்ன போட்டிருக்காங்கன்னா, லோவர் ஆர்டர் அக்ரெசிவ் ஹார்ட் ஹிட்டர்னு யுட்வீர் சிங்கை ரேட் பண்ணிருக்காங்க. யுட்வீர் சிங் எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. சோ எனக்கு சந்தீப் சர்மா இல்ல யுட்வீர் சிங் அந்த இடத்துல இருப்பாங்க இம்பாக்ட் சப்பா. சப்போஸ் சேஸ் பண்ணணும் அந்த டைம்ல வந்து சந்தீப் சர்மாவை வச்சுக்கிட்டு உள்ள யாராச்சும் டிராப் பண்ணாங்கன்னா அப்ப யுட்வீர் சிங் அங்க ஆட வாய்ப்பு இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இப்போ அஸ்வின் அந்த ரோல் பண்ணாரு, திடீர்னு பிஞ்ச் ஹிட்டரா வந்து ஆடுற விக்கெட் வில்லுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பண்ணத இந்த வாட்டி யுட்வீர் சிங் அவர் ஆல்ரவுண்டர், அவர் நியூ பால் போடுறவரு, ஹிட்டரும் கூட. அந்த ஒரு பிளேயர் இவங்க தான். நான் குமார் கார்த்திகேயனுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர்ல கூட வைக்கல. என்னோட 2 இம்பாக்ட் பிளேயர் யுட்வீர் சிங் அண்ட் ஆகாஷ் மத்வால் தான். நான் சந்தீப் சர்மா வைக்கிறேன், ஆகாஷ் மத்வால் உள்ளவே வச்சுக்கிறேன். சந்தீப் சர்மா நான் இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கிறேன்.
ஸோ யுத்வீர் சிங் இருக்காரு, கண்டிப்பா அவரும் பினிஷர் ரோலுக்கான வாய்ப்பு இருக்கு. க்ரூம் பண்ணுவாங்க. சின்ன பையன் 23 வயசு தான் ஆகுது, இன்னும் 2 வருஷத்துக்கு க்ரூம் பண்ணி விடலாம். வாடா நான் உள்ள ஆறு சுபம் டூபே ட்ரை பண்ணா நான் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் தான். ஆனா இவரு ஆல்ரவுண்டரு. அந்த வனிதா ஆசரங்காவோ இல்ல டீக்ஷனாவோ அவங்க பிளேஸ்ல கூட ஆட வச்சு பேட்டிங்க்கு இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். அதனால எனக்கு அந்த இடத்துல லிங்க் ஓகே. போன வாட்டி இந்த வாட்டி பெட்டர் தான் தோணுது. போன வாட்டி வெறும் 6 பேர் தான், அதுதான் நீ நம்பவே முடியாது. இந்த வாட்டி அசரங்காவை நம்பலாம், யுத்வீர் சிங்கா நம்பலாம், ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் நம்பலாம். அசரங்காவை நம்ப முடியுமான்னு தெரியல. அவர் ஸ்ரீலங்காவுக்கு பண்ணிருக்காரு, ஐபிஎல் எதுவும் பண்ணல. திருப்பியும் ஒரு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஐபிஎல் ப்ரூவ் பண்ணாத ஒரு கமோடிட்டி தான் அது. இல்லடா நான் கண்டிப்பா அடிப்பாங்க சொல்றேன். போன வாட்டி 6 பேர் தான்டா, அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்ற மாதிரி இருந்ததுடா. இந்த வாட்டி எடுத்து வச்சிருக்காங்க சொல்ல வர. ஆர்ச்சர் எடுத்து வச்சிருக்காங்க, யுத்வீர் சிங் எடுத்து வச்சிருக்காங்க, அசரங்கா எடுத்து வச்சிருக்காங்க சொல்றேன். அவங்க அச்சு கொடுத்துருவாங்க, ப்ரூவ் பண்ணுவாங்க நான் சொல்லல. ஒரு பேக்கப் மாதிரி சும்மா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு. ஓகே பிரபு, உங்களோட 11s. அதேதான் ப்ரோ. ஜெய்ஷ்வால், சாம்சன், நிதிஷ் ராணா, பராக், ஹெட்மேயர், ஜுரேல், அதுக்கப்புறம் வனிந்து அசரங்கா, அப்புறம் ஆர்ச்சர், தீக்ஷன்னா, மத்வால், சந்தீப், இம்பாக்ட் சப்பா வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டே, இல்லைன்னா மேபி எனக்கு பேட்டிங்ல வேணும் அப்படின்னா யுத்வீர் சிங் இல்ல சுபம் துபே கூட ஆக்சுவலா ஒரு ஹிட்டர். மேபி சுபம் துபே கூட அவங்க ட்ரை பண்ணலாம். பட் துஷார் தேஷ்பாண்டே தான் இம்பாக்ட் சப்பா மோஸ்ட்லி வரப்போறாரு, எல்லாம் கவர் ஆயிடுச்சு. மேபி அவங்க ஏதாவது ஒரு ஸ்பின்னர் வந்துட்டு சரியா பண்ணல, அசரங்கா சரியா பண்ணல அப்படின்னா மேபி அப்ப வேணா வந்துட்டு குமார் கார்த்திகேயா இன் பிளேஸ் ஆஃப் ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அவ்வளவுதான். அந்த 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர் அந்த கான்செப்ட்ல தான் இருக்கு இப்பவுமே. எனக்கு தெரியல வந்துட்டு வனிந்து அசரங்கா வந்துட்டு பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இருக்காது. பட் அவர் பண்ணல அப்படிங்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க. நம்பிக்கை இல்ல, அதுதான் நானும் சொல்லுவேன். சரி ஓகே, என்னோட 11 சிமிலர் தான். ஜெய்ஷ்வால், சாம்சன், நிதிஷ் ராணா, பராக், ஜுரல், ஹிட்மேயர், அசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, ஆகாஷ் மத்வால் இல்ல யுத்வீர் சிங் இல்லைன்னா குமார் கார்த்திகேயா. ரொம்ப ஸ்கில் இருக்கு நமக்கு வேணும்னா. ஏன் வந்து நான் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தனியா தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னா, நீங்க 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. அது இல்லாம உங்களால நிதிஷ் ராணா ஓரளவுக்கு ஓவர் போட முடியும். பராக லாஸ்ட் சீசன்லயே கூட போட வச்சாங்க முடியறப்போ. பட் அவங்களால மேபி ஒரு 1 or 2 overs 2 பேருக்குள்ள 1 or 2 overs கொடுக்க முடியுமே தவிர்த்து இன்னொரு நீங்க இந்தியன் ஸ்பின்னர் எடுத்து வந்து உங்க பேட்டிங் வந்து அவ்வளவுதான் மொத்தமா போயிடுங்கிற மாதிரி இருக்கு. அதனால என்னால வந்து குமார் கார்த்திகேயோ ஒரு பிளேயிங் 11ஸ்லயோ இல்ல இம்பாக்ட்லயோ கூட யூஸ் பண்ண முடியல. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. அதனால நான் குமார் கார்த்திகேயோ விட்டுருவேன். ஆகாஷ் மத்வால் என்னன்னா வந்து யுத்வீர் தான் ஆட போறாங்கன்னு தோணுது. யுத்வீரும் அந்த அளவுக்கு பெருசா பேட்டிங் ஆடுகிறான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து எல்எஸ்சிக்கு பண்றப்போ பவர் பிளேல போடுற ஒரு பவுலரா இருந்தாரு. சோ உங்களுக்கு பவர் பிளேல கான்ட்ரிபியூஷன் வேணும்னா யுத்வீர், டெத்ல கான்ட்ரிபியூஷன் வேணும்னா ஆகாஷ் மத்வால். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் என்னால பார்க்க முடியுது. அந்த அசரங்கா வந்து நான் பெருசா பேட்டிங்ல நம்ப முடியும்னு சொல்லல. அவர் வந்து ஒரு 14 மேட்ச் ஆடுறாங்கன்னா 2 மேட்ச் சும்மா ஒரு 30 ரன் 20 ரன் அடிச்சாலே அவர்கிட்ட அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் தான் எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தோணுது இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிறத வச்சு. சோ எனக்கு திருப்பியுமே ஒரு ஸ்பின்னர் கம் ஆல்ரவுண்டர் அவரை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. மோர் ஆஃப் அ ஸ்பின்னர், சும்மா நினைச்சா ஒரு 20 ரன் அடிக்கலாங்கிற கான்ட்ரிபியூட் பண்றாங்கிற ஒரு பேட்டரா தான் பாக்குறேன். எனக்கு திருப்பி அதே தவிர பண்ணியிருக்காங்க ஆறாருங்கிற மாதிரி தோணுது. அதை வந்து என்ன அவங்க சரி பண்ணிருக்காங்கன்னா, ஆர்ச்சருக்கு 12 கோடி கொடுத்து உங்களுக்கு தேவையா, ஃபர்ஸ்ட் நைட் ஃபோர்க்கவே நீங்க வந்து இது பண்ணிருக்கலாம், ஒரு லீக் பேசுறா ஃபாரின் பேசுறா நீங்க டாப்ல யூஸ் பண்ணிருக்கலாம். ஆகாஷ் மத்வால் சந்தீப் வந்து டெத்ல யூஸ் பண்ணிருக்கலாம். பட் டெத்துக்கு ஆர்ச்சர் வேணும்னு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது நம்ம பெருசா தவறு சொல்ல முடியாதுங்கிறப்போ அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் தான் வீக்கா தெரியுது எனக்கு. வேற யாருக்காவது வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்ப ஆர்ச்சருக்கு போன அந்த ரேட்ல போல்ட்ட வாங்கியிருந்தாங்கன்னா ஃபிட்டின் ஆயிருக்குமாரா, கரெக்டா இருந்திருக்குமா? இல்ல. சோ அப்ப வந்துட்டு பிரைஸ் டாக் தான் அங்க பிரச்சனை. அந்த இடத்துல அவ்வளவு பிரைஸுக்கு போயிட்டு ஒரு பிளேயரை ஆர்ச்சர் பிரச்சனையே இல்ல. நான் திருப்பி சொல்லிட்டேன், ஆர்ச்சர்லாம் ஃபுல் ஃபார்முக்கு வந்தாருன்னா வேற லெவல் தான். இருந்தாலும் இந்த பினிஷரா யார் இருக்க போறாங்க? கிஷோர் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, ஹிட்மேயரை வந்து நீங்க ரிலேயபிள்னு நம்ப முடியாது, அவர் திடீர்னு பேட்டை விட்டுட்டு அவுட் ஆயிட்டு போவாருன்னா அப்ப நீங்க ஒரு ரிலேயபிள் பினிஷரா யாரை பாக்க வைங்க? ஒரு நம்பர் 7ல வந்து இல்ல அசரங்கா மேபி நீங்க டாப்ல இன்னும் இறக்கி விட்டுட்டு அந்த பினிஷர் ரோலுக்கு ஹிட்மேயரை பாப்பீங்களா? இல்ல நீ இப்ப பினிஷர்னா எனக்கு ஞாபகம் வந்தது. சொல்ல போனா ட்ரூ ஜோரலே பினிஷர் தான், அப்படிதான் அவங்க க்ரூமே பண்ணாங்க. அந்த மாதிரி அசரங்கா கொஞ்சம் மேல சொன்ன நினைக்கிறேன். நீ ரிட்டன்ஷன் வீடியோல தான் சொன்ன, மேபி அவங்க அதை பண்ணுவாங்களா தெரியல. ட்ரூ ஜோரல கீழே இறக்கி விட்டு பினிஷர் ஆக்கலாம். அப்புறம் நீ சொன்ன மாதிரியே சரி அசரங்கா சொதப்புறாருன்னா நான் மறுபடியும் சொல்றேன், அசரங்காவை டிராப் பண்ணிட்டு யுத்வீர் சிங்கை உள்ள போட்டு அந்த ஆளு பினிஷர் மாதிரி ரெடி பண்ணி பராகியோ ராணாவையோ ஓவர் போட வச்சு காம்பன்சேட் பண்ணிக்கலாம்.
அந்த அது ஆப்ஷனும் ஓகே. ஆனா இருக்காங்க. யுத்வீர் அது கூட பண்ணல. அதுக்கு அசரங்காவே பெட்டர் ஆப்ஷன் மாதிரி தெரியுது எனக்கு. அசரங்கா க்ரூ டிபேட் பண்ணலடா பண்றாங்க. வயசுரா. இப்போ இந்தியன் கண்டிஷனுக்கு அசரங்கா செட் ஆக மாட்டாரு. அவங்க டெஸ்பரேட் ஃபார் டிராஃபில 2008க்கு அப்புறம் இன்னும் டிராஃபி அடிக்கல. அவங்க டீம் செட் பண்ணி அடிக்கணும் இன்னும் 2 வருஷம் தெரியல. அசரங்கா ஒர்க் ஆகாம போயிட்டு நான் எடுத்தோடனே செய்வாங்கன்னு சொல்லல. அசரங்காவை ட்ரை பண்ணி சொதப்புனா இந்த மூக்கு போயிடலாம் பெட்டர்னு நான் சொல்றதுக்காக சொல்றேன். இல்ல சுபம் டுபே கூட போட்டு பராகியோ ராணாவே ஓவர் வச்சு தள்ளிடலாம் மிடில் ஓவர்ஸ்ல. அங்க ராஜஸ்தான்ல ஆடுறப்ப மட்டும், மற்ற கிரவுண்டுக்கு ஒர்க் ஆகாது. அங்க மட்டும் தள்ளுங்கடா நடுவுல, ஏன்னா எங்க கிட்ட டெத் இருக்கு அப்படின்னு சொல்லி போலாம். பேட்டிங் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பவுலிங் ஓகேவா சார்ட்டடா ஆயிடும் தோணுது எனக்கு. நல்ல இந்தியன் பேசஸ் இருக்காங்க. ஆகாஷ் முத்வால், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸும் டீசெண்டா ரொம்ப நல்லாவே பண்ணக்கூடியவங்க தான். மேபி அசரங்கா கொஞ்சம் ரன்னுக்கு போவாரு. தீக்ஷனா வந்து அதிகபட்ச ரன்னாவே நம்ம 38 ரன் 40 ரன் தான் கொடுப்பாரு 4 ஓவர் போட்டா. அப்படிங்கிறப்ப பவுலிங் கொஞ்சம் சார்ட்டடா இருக்கா. இது நான் வந்து ஆர்ச்சரை விடவே விட்டுட்டேன். ஆர்ச்சர்லாம் ஃபார்முக்கு வந்தாருன்னா டெட்லி பவுலிங் அட்டாக்கா மாறிடும். அவரு ஃபுல் சீசன் ஆடுறாரு, 14 மேட்ச் ஆடுறாருன்னா. ஸோ எனக்கு அந்த நம்பர் 7ல ஆடக்கூடிய பேட்டர்ல தான் திருப்பி கோட்டை விட்டுருக்காங்கன்றது என்னோட ஃபைனல் தாட். ஆகாஷ் பிரபு நீங்க வேற ஏதாவது பேசணும்னா பேசுங்க ப்ரோ. ஆக்சுவலா இங்க ஃபினிஷிங் ஃபயர் பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த ஒரு 5 ஓவர் 65 70 அடிக்கணும்னா நீங்க யாரை நம்புவீங்க? ராஜஸ்தான்லனா ரொம்ப கஷ்டம். ஆனா ஆர்ஆர் கிட்ட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இந்தியன் கோர் வச்சிருக்கிற டீம் ஆர்ஆர். அவங்க இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். பட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க போன வாட்டி மாதிரி 6 பேட்டர்ஸோட போறாங்க, மைனஸ் ஜாஸ் பட்லர். அதுதான் அங்க பெரிய டிஃபரன்ஸ். ஜாஸ் பட்லரோட ஹோலை ஃபில் பண்றது ஃபார் எனி பிளேயர். நிதிஷ் ராணா எக்ஸலன்ட் பிளேயர். பட் பட்லரோட ஷூஸை ஃபில் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நீங்க வந்து பட்லர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்றப்போ உங்களுக்கு ஆப்வியஸா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும். அவர் கேலிபர்ல ஒருத்தர் இல்ல அப்படின்னா, ஸோ அந்த ஃபினிஷிங் பவர் தான் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி பாக்குறேன். எனக்கு அதான் ப்ரோ அசரங்கா விக்கி ப்ரோ சொல்ற மாதிரி தான், நான் பேட்டிங்ல அவ்வளோலாம் ரேட் பண்ண மாட்டீங்க, வந்து மேட்சை முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு. அண்ட் அசரங்கா ஃபெயில் ஆனாரு அப்படின்னா நீங்க அகைன் இந்தியன் அன்டெஸ்டட் கமாடிட்டிஸை க்ரூம் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு இந்த சீசன்ல இமீடியட் சக்சஸ் கிடைக்குமானா கொஸ்டின் மார்க் தான். எடுத்த உடனே இந்த சீசனுக்கான நம்ம இது பாக்குறோம் அப்படின்றப்போ கொஸ்டின் மார்க். அண்ட் அவங்க எடுத்துக்கிற பேக்கப்ஸ் ரொம்ப வீக். நீங்க ஆக்சுவலா பேட்டிங் அவங்களுக்கு பேக்கப் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 3 பேர். அந்த சின்ன பையன் வைபவ் சூரியவன்ஷி, அவரு சுபம் டுபே அண்ட் குணால் சிங் ராத்தோர். இதுல யாருமே நீங்க எடுத்த உடனே ஒரு பிளேயிங் லெவல்ல எடுத்துட்டு வந்தோடனே இமீடியட் சேஞ்ச் பண்ற பிளேயர்ஸ் மாதிரி தெரியல. போலிங்க்கு நல்ல நல்ல பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. அகைன் லைக் டு லைக் இல்ல. ஆர்ச்சருக்கு பதில் நீங்க ஃபரூக்கே கொண்டு வந்தீங்கன்னா அவங்க 2 பேர் போடுற அந்த எந்த ஓவர் போடுறாங்கன்றதே வேற வேற. ஃபரூக்கோட ரோல் வேற, ஆர்ச்சரோட ரோல் வேற. அப்படின்றப்போ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ்ஸோட நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஸோ 50-50 தான் ப்ரோ. இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ப்ரோ. மேபி அவங்க ரிட்டென்ஷன்ஸ்ல இருந்தே அவங்க பண்ணது எல்லாமே அவங்களுக்கு பேக்லாஷ் ஆயிடுச்சோன்னு தோணுது. அவர் பட்லர் பத்தி நல்லா சொன்னார் ஆகாஷ் ப்ரோ. பட்லர் எப்படின்னா உங்களுக்கு ஓப்பனர் மட்டும் கிடையாது, 20 ஓவர் நின்று மேட்ச் முடிச்சு கொடுப்பாரு. அதனால மேபி லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த 7th அந்த ஹார்ட் ஹிட்டர்ங்கிறது தெரியாம போச்சு. நம்ம வந்துட்டு நிறைய மேட்ச் பார்த்திருக்கோம். இப்ப பட்லர் மாதிரி ஒரு கமாடிட்டி மிஸ் ஆறது அந்த டாப் மட்டும் இல்ல, நீங்க இப்ப 7thலயும் வந்துட்டு அந்த ஒரு பினிஷர் தேடணும் அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அது தேவைப்படுற மேட்சஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எலிமினேட்டர் மாதிரியோ இல்ல பிளே ஆஃப்ஸ்க்கு போற அந்த டயத்திலேயே வந்துட்டு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒன்னும் பிளே ஆஃப்ஸே போக முடியாது, இல்ல கப்பு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த சீசன் கப்பு கிடையாது ராஜஸ்தானுக்கு, அதை வேணா அடிச்சு சொல்லலாம். ஆமா, இப்ப நான் முன்னாடி சொல்றது அதுதான். அவங்க வந்து விட்ட பிளேயர்ஸை பார்த்து நமக்கு ரொம்ப இதா இருந்தது. என்னன்னா சார்ல விட்டீங்க, அஸ்வினை விட்டீங்க, பட்லரை விட்டீங்க, போல்ட்டை விட்டீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு. அதுக்கு அவங்க ரொம்ப நல்லாவே பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஓகே, போன வாட்டி என்ன நடந்ததோ அதே நம்ம ரிப்பீட் பண்ண முடியும்னு. வேற பேட்டிங்ல பட்லரோட இதை வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த பேட்டிங் ஆர்டர்ல திருப்பி நம்பர் 7ல வந்து அசரங்கா தான் வராருங்கிறப்போ என்னால வந்து ஒரு நல்ல வின் பண்ணி கொடுப்பாரான்னு தெரியல. கிஷோர் சொல்ற மாதிரி வித் பேட் ஒரு நல்ல ஃபார்ம்ல அவர் வந்துட்டாருன்னா நம்ம ஆக்ஷன்ல வந்து சூப்பராகவே பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்பவுமே நான் வந்து என்ன சொல்றேன், நல்லா தான் பண்ணிருக்காங்க ஆக்ஷன்ல. அந்த ஒரே ஒரு மைனஸா நான் பாக்குறது அந்த நம்பர் 7ல ஒரு பேட்டர் இல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இல்ல. அந்த கமாடிட்டி மேபி அப்போ நம்ம அந்த சூரியவன்ஷியை கூட யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. 1.1 crore வந்து நீங்க அவர் பிளேயிங் லெவல்ல ஃபீச்சர் ஆக போறது இல்லைங்கிற ஒரு பிளேயர் எடுத்திருக்கீங்க. அப்ப அந்த 1.1 crore அண்ட் மப்பாக்காவை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பிரைஸ்க்கு நீங்க ஒரு 4 கோடிக்கு ஒரு இன்னுமே ஒரு பெட்டர் பினிஷருக்கு யாருக்காவது நீங்க போயிருக்கலாமே அப்படின்னு தோணுது. ரவுமன் பவுலும் பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க, ரவுமன் பவுலும் வேணாம்னு விட்டாங்க இவங்க. பட் அவர் ஆல்ரவுண்டர் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஒரு ஹிட்டரா இருந்திருப்பாரு. அப்படிங்கிறப்ப எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கே தவிர, பட் நான்
அவங்க இருந்த பர்ஸ்க்கு அவங்க டீசெண்டா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. மைனஸ் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட், அது மட்டும் தான் பெரிய மைனஸா பாக்குறேன். ஆமா, ஆக்சுவலா ரோமன் பவுலை தாண்டி ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி பிளேயர் கூட இவங்க போயிருக்கலாம் ப்ரோ. அட் 7 at 8க்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆயிருப்பேன். இவங்க கிட்ட 3 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்கன்றப்போ இவரை வச்சு 2 ஓவர் நீங்க மிடில் தள்ளலாம் அப்படின்றப்போ ரொமாரியோ ஷெப்பர்ட் கைண்ட் ஆஃப் கைக்கு கூட இவங்க போயிருக்கலாம். ஏன் அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புரியல. ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் கடைசி 2 சீசன்ஸாவே அது அஃபெக்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு டாக்டிக்கல் விஷயம்லாம் சொல்ல முடியாது. ஆஷன் பேட்டிங் மேல வரது வந்து டாக்டிக்கல் விஷயம் கிடையாது. சிச்சுவேஷன் டக்குன்னு விக்கெட் வந்துருச்சு, நம்ம கிட்ட பேட்டர்ஸ் கம்மியா இருக்காங்க, அதனால ஓவர்ஸ் ஓட்டுறதுக்கு அனுப்புறோன்றப்போ அதுவே நீங்க வந்து உங்க டீம் வந்து ஒரு மாதிரி பேக் ஃபுட்ல தான் போடுது. நீங்க கீழே ஆடுற ஒருத்தரை இப்ப டெஸ்ட்ல நைட் வாட்ச்மேன் மாதிரி தான், சிச்சுவேஷன் டஃபா இருக்கும்போது ஒருத்தரை வந்து அவுட் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு நைட் வாட்ச்மேன் அனுப்புற மாதிரி நீங்களே உங்களை பேக் ஃபுட்ல போட்டுக்கிறீங்க. அப்படின்றப்போ அந்த சிச்சுவேஷன் மறுபடியும் இங்க அரைஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. போன சீசன் ஜெய்ஸ்வால் சுத்தமா அடிக்கல ஐபிஎல். ஏன்னா அந்த ஒரு வேர்ல்ட் கப் எடுத்தாங்க, அந்த ஒரு இது இருந்தது, அதெல்லாம் ஃபைன். பட் இந்த சீசன் ஜெய்ஸ்வால் அடிச்சு இவங்க கிட்ட இருக்கிற பேட்டிங்க்கு கீழே எவ்ரி மேட்ச் நீங்க ஜுரேலியும் ஹிட்மேரையும் நம்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ ஜெய்ஸ்வாலோட ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பாக்குறோம் ப்ரோ. அண்ட் அதுதான் நீங்க சொன்னது, அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட், ஷெஃபைன் ரூதர்ஃபோர்ட் எல்லாமே 3 கோடி கீழே தான் போனாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ண சூரியவன்ஷி அண்ட் மக்காப்பா இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எடுத்திருந்தா கூட அது கொஞ்சம் சார்ட்டடா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் ஒரு மேட்சாவது ஆடுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு எனக்கு. கிருஷ்ணா அதை சொல்ல வந்தேன். ஓகே, அக்ரி பண்ணிக்கல. நம்பர் 7 ஓகே, ஆல்ரவுண்டர் ஓகே, ப்ராப்ளமா இருக்குன்னு நான் சங்கக்காராவும் ராகுல் டிராவிடும் என்ன நினைச்சிருப்பாங்க அவங்களோட இதுவாவே நான் அப்படியே சொல்றேன். பட்லர் ஒரு ஷூஸை ஃபில் பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கை வச்சு சாம்சன் யோசிச்சிருக்காங்க. அவனும் 14 மேட்ச்ல 4 மேட்ச் ஃபுல்லா நிப்பான், வின் பண்ணி கொடுப்பான். நான் அதனால அவனை மேலே ஏற்றி விடுறேன். ஒரு ஃபினிஷர் வேணாம், ஏன்னா பட்லர்னா ஃபினிஷரே தேவையில்லை. ஆப்போனன்ட்ல சும்மா சிங்கிள் ஆடி கொடுத்தா 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருவார் பட்லர். அந்த வேலையை இந்த வாட்டி சாம்சன் பண்ண போறாரு. அதனாலதான் தைரியமா பட்லர் வேணாம். அதனால பட்லரை பத்தி நான் ஆல்ரெடி சொன்னேன், ஐபிஎல் ஒரு வீடியோ பண்ணுவோன்னு, அதுல நான் பேசுறேன் பட்லர் யாரு என்ன பண்ணிருக்காருன்னு. இதுல வேணாம். அதனால வந்து பட்லரோட ஷூஸை ஃபில் பண்ண போறது கன்ஃபார்ம் சாம்சன் தான். அப்ப நம்ம பேசலாம் போறோம். ஆனா இது வரைக்கும் ஒரு அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி காட்டல. இந்த வாட்டி காட்டுவாங்கன்னு நம்புறாங்க. இல்ல அதுதான் டிராவிடும் சங்கக்காரவும் நம்பியிருக்காங்கன்னு சொல்லியிருக்க. பட் நம்ம இது வரைக்கும் நடந்ததை வச்சுதான் நம்ம பேசியிருக்கோம். அது நடந்ததுன்னா ஃபார் ஷூர் ஹாப்பி தான். ஏன்னா அவரு இந்தியாவுக்கு ஃபுல் டைம் ஓபனரா தான் பாக்குறாங்க T20s. மேபி அதை கன்சிடர் பண்ணி தான் இங்கேயும் அவர் வந்து ஃபுல் டைம் ஓபனராகவே ஆடட்டும்னு எடுத்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பட்லர் கிட்ட எதிர்பார்த்தது நம்ம சஞ்சு சாம்சன் கிட்ட பட் குவாலிட்டி வைஸோ ஸ்கில் வைஸோ டிபேட்டே கிடையாது. நின்னாருன்னா மேட்ச் முடிச்சு கொடுப்பாரு, 17 ஓவர்ல அடிச்சு கொடுப்பாரு. பட் நிப்பாரா, எத்தனை மேட்ச் நிப்பாரு அப்படிங்கறதான் ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும். இதுவுமே வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவர் தான். பட் இது வரைக்கும் பண்ணது இல்ல, இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. இல்ல நான் மறுபடியும் இதை சொல்லினே இருக்கேன். கிரிக்கெட்ல ஒண்ணு இருக்கு, நீ ஒருத்தரை நம்பி நான் உன்னை எல்லா மேட்ச் ஆட வைப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் அதை ப்ரூஃப் பண்ணுவான். அதுக்கு எக்ஸாம்பிள் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்மளே பேசியிருக்கோம், எந்த பிளேயரை டிராப் பண்ண மாட்டோம், 14 மேட்ச் ஆட வைக்க போறோம், அவனால முடிஞ்சதை வின் பண்ணி கொடுத்து சொல்லி பண்ணாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். அதை இந்த வாட்டி பண்ண போறாங்க. சாம்சன் அதை பண்ணுவாருன்ற நீ ட்ரஸ்ட் பண்ணிட்டனா கிரிக்கெட்ல கண்டிப்பா இருக்கும். ஒன்னுத்துக்கு உதார பிளேயரை கூட ஆளாக்க முடியும் ட்ரஸ்ட் பண்ணனா. பட்லரை மறந்துடுவாங்க, பட்லரை ரிலீஸ் பண்ணதே மறந்துடுவாங்க. பட் பண்ணலன்னா அது வந்து அது பிரஷர் ஏத்திக்கிட்டே போகும். பட்லரை விட்டீங்களா, அதான் இல்ல நான் அர்ஜுன் டெண்டுல்கரே சொல்றேன். நீ அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ்ல 14 மேட்ச் ஆடவே அந்த பையன் ப்ரூஃப் பண்ணலாம். எனக்கு கேளு, ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க ஒருத்தனை ட்ரஸ்ட் பண்ணி ஃபுல்லா. நான் அதுதான் பெங்களூருக்கும் சொல்றேன், எந்த பிளேயரை எடுத்தாலும் அவர் ஆட வைக்கணும்னு அவசியமே இல்ல. மும்பை இந்தியன்ஸ் எக்ஸாம்பிள் பிளேயர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது இல்லாஜிக்கலா மாறிடும். அவருக்கே கொடுக்கணும். அவங்க எத்தனையோ பேர் லாங் ரன் குடுக்குறாங்கல்ல, இல்ல ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ப்ரோ, முன்னாடி சஞ்சு சாம்சனுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்னா பட்லர் ஒரு கைடன்ஸ்க்கு இருந்தாரு, அஸ்வின் ஒரு கைடன்ஸ்க்கு இருந்தாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டீம்ல இருக்கிற எல்லா சீனியர் பிளேஸும் போயிட்டாங்க. பட்லரா இருக்கட்டும், ஆஷனாவா இருக்கட்டும், சஹலா இருக்கட்டும், 3 பேரையும் ரீப்ளேஸ் பண்றது யாருன்னா சஞ்சு சாம்சன் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நிதிஷ் ராணா, ஒரு அசரங்கா, ஒரு தீக்ஷனா அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு இந்த ஒரு கைடன்ஸும் கிடைக்குமா? ஏன்னா இப்போ நீங்க தான் ப்ராப்பர் சீனியர் பிளேயர் ஆயிட்டீங்க. முன்னாடி வந்து டஃப்பான சிச்சுவேஷன் இருக்கும்போது சஞ்சு ஒரு 2 பேர் திரும்பியாச்சும் பார்க்க முடியும் என்னன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து மொத்த ஓனர்ஸும் வந்து நான் சாம்சன் மேல இருக்கிறதா பாக்குறேன். ஸோ அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ரொம்ப முக்கியம் ப்ரோ இந்த டீமுக்கு.
எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னொன்னு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இது ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான் ஓபன் பண்ணணும், நான் கேப்டன் பண்ண போறேன், டாப்ல வந்து நான் செட் பண்ணி கொடுக்கணும்ன்ற ப்ரெஷரும் இருக்கு. நீங்க வந்து சப்போஸ் பட்லர் மிஸ் பண்ணாருன்னா பட்லர் மிஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு குஷனுக்குள்ளேயாவது போலாம். இப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சிலருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி சஞ்சு சாம்சனும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு சூப்பரா பண்ணாருன்னா நம்ம சீரியஸ்லி நான் குடோஸ் தான் சொல்ல போறோம். நான் முதல்ல சொல்லதான் திருப்பி வரேன். அவங்க ரிட்டென்ஷன்ல விட்ட கோட்டைய நல்லாவே அந்த 40 கோடி வச்சு ஒரு டீம் பைன் பண்ணிருக்காங்க. மைனஸ் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட், அது மட்டும் என்ன உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. திருப்பி நீங்க ஒரு ஆல்ரவுண்டர், மத்தபடி நான் பெருசா ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாவே இல்ல, ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. நான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த ஆர்ஆருக்கு ரிட்டென்ஷன் பண்றப்ப. சோ அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நல்லாவே இருந்திருக்குன்றது என்னோட கருத்தா இருக்கு, ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டை தவிர்த்து. அவ்வளவுதான் சொல்லி முடிக்கிறேன். பிரபு ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல அதான் ப்ரோ, கைடன்ஸ் கால்ல சஞ்சு சாம்சன் இப்ப தனியா எப்படி லீட் பண்ண போறாரு ஆர்ஆருங்கிறத பார்க்க போறோம். நல்லா பண்ணாருன்னா நமக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சோ யா, தட்ஸ் இட். ஆமா, கண்டிப்பா ஓகே, கிஷோர் ஏதோ சொல்லணுமா? இல்ல சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் கோர் வேணும். அந்த பாக்ஸை பெருசாவே டிக் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். அதை பொறுத்த வரைக்கும் டவுட்டே இல்ல. நம்ம வந்து இது வரைக்கும் 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் 11s ஆடி அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதுமே இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைன்றப்போ அது வந்து மேபி டெஸ்ட் தான் பண்ணணும். இவங்க ஃபெயில் ஆவாங்கன்னு சொல்லல, பட் 2 ஃபாரின் ஸ்லாட்ஸ் இது வரைக்கும் 2 அவுட் நோட் ஸ்பின்னருக்கு கொடுத்து நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு. ரஷீத் கான் ஓகே ஓகே. ஆனா சேம் கேலிபர் கிடையாது. ரஷீத் கான் வந்து நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போனாடி ஆடும்போதே ஒரு ஆல்ரவுண்டரா நடிப்பா. அசரங்கா பேட்டிங்கும் ரஷீத் கான் பேட்டிங்கும் சேம் கிடையாது அப்படின்றப்போ சொல்றேன். சோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் 2 பேருமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வாங்கின வரக்கெல்லாம் தீக்ஷனாவே வச்சிருக்கேன். சோ அந்த இடத்த கிரவுண்ட் பெருசு, இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படக்கூடாது அப்படின்னா மேல இருக்கிற டாப் 5ல அட்லீஸ்ட் 2 பேருக்காச்சும் இது ஒரு 600 ரன் சீசனா இருக்கணும். அப்பதான் கீழே இருக்கிற ஆளுங்க ரன் அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் கம்மியா வரும். அப்படின்றப்போ ஜெய்ஸ்வாலும் சாம்சனும் அண்ட் ஜெய்ஸ்வாலுமே வந்து கண்டிப்பா இந்த பிரான்சைஸிக்காக உயிரை கொடுக்க ரெடியா இருப்பாரு. ஏன்னா எங்க அப்கமிங் பிளேயருக்கு 18 crore ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இவங்க ஆர்ஆர். அப்படின்றப்போ அவர் மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் வந்து அவர் கண்டிப்பா புரிஞ்சிருப்பாரு அண்ட் அதை ரீபே பண்ணதான் பாப்பாரு. அதர் டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி இருந்த 41 crores லைக் நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஓவராலா நம்ம அதர் டீம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிளேயிங் 11 வச்சு பார்க்கணும் அப்படின்றப்போ டாப் 4 வரது ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. பட் பக்கா இந்தியன் கோர் ப்ரோ. இந்த இந்தியன் கோர் வந்து ஒரு டீம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல இந்தியன் கோர் மினிமம் இவங்க கிட்ட 7 வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே சும்மா ஒரு 35,000 கூட இல்ல. எல்லாமே அதுவும் பிளேயிங் 11ல இருக்கிற எல்லாருமே ப்ரூவன் பிளேயர்ஸ் ஒரு ஐபிஎல்ல அப்படின்றப்போ ஸ்ட்ராங் இந்தியன் கோர் இருக்கு. பட் அந்த ஃபாரினர்ஸ் எந்த அளவுக்கு டீம்ல மிங்கிள் ஆறாங்க, அந்த 11ஸ்ல எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படின்றதுதான் ஒரே கொஸ்டின் மார்க்னால நான் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். மேபி கிஷோர் சொன்னதுக்கு மேபி திருப்பி ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, அசரங்கா வந்து சங்ககாரா கீழே ஆட போறாரு. அந்த ஸ்ரீலங்கன் டச் வந்து மேபி அந்த பேக்கிங் வந்து அசரங்காக்கு கிடைச்சதுன்னா அவன் சொல்ற மாதிரி மேபி ஒரு 3 to 4 மேட்சஸ் வந்து பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவரை பேக் பண்ணாங்கன்னா ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அது பியூர்லி சங்ககாரா அங்க டக் அவுட்ல இருக்கிறதால மேபி அதை ஒண்ணு எக்ஸ்ட்ரா இப்ப தோணுச்சு டக்குன்னு. அந்த 2 ஸ்பின்னர்ஸுமே ஸ்ரீலங்கன்ஸ். சோ உங்களுக்கு கண்டினியூஸ் ரன் கொடுக்க போறேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு அந்த பேக்கிங் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா மேபி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பாப்போம். கிஷோர் இல்ல மறுபடியும் இது நான் பிரபுவும் இல்ல ஆகாஷும் சொல்றாங்க, அதுக்கு ஆர்கியூக்கு வரோன்னு நினைச்சுக்க வேணாம். இந்த ஒருத்தர் வந்து சப்போர்ட் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பட்லர் இல்ல அஸ்வின் இல்லைன்றாங்க. சாம்சன் ஆல்ரெடி 3-4 வருஷம் கேப்டனான்ட்டாரு. அவருக்கும் ஏஜ் என்னன்னு தெரியும், அங்கிள் அவரும். அவர் ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டாரு. அவருக்கே அந்த டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சு. நான் வந்துருச்சுன்னு தான் சொல்வேன். அங்க பேசியிருப்பாங்க, பேசி ஓகே உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமா, நீ எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்டு ஒண்ணும் இல்ல என்னால முடியாதுங்க, இதுக்கு யாராவது ஒருத்தர் பாருங்க, இந்த ரோலுக்கு ஒருத்தர் பாருங்கன்னு கேட்டுண்டா அதுக்கு கண்டிப்பா டீம் போயிருக்கும். ஏன்னா சாம்சன் வச்சுனா ஒரு லாங் ரன் போயிட்டு இருக்காங்க. அதனால அவர் அதிகம் ஃபில் பண்ணுவான் எனக்கு தோணுது. அந்த டிசிஷன்ஸா அவர் எடுத்துருவான் தான் தோணுது. எந்த டைம் யாரை மூவ் பண்ண வைக்கணும் எல்லாம் அது உனக்கு தோன்றதுன்றது நீ சொல்ற, அவங்களுக்கு தோன்றது அவங்க சொல்றாங்க. இது யாரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்க பாக்குறாங்க. இது 2 பேரோட வேற வேற கருத்து தான் இல்ல, நம்ம டிபேட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. இங்க வந்து எனக்கு வந்து அந்த கைடன்ஸ்க்கு இருக்காங்களா இல்லையான்றதை தாண்டி டாப் ஆர்டர்ல பட்டர் மாதிரி ஒருத்தர் இல்லைங்கிறது அவருக்கு ப்ரெஷருங்கிறது எனக்கு அதுதான் கைடன்ஸ். அஸ்வின் கைடன்ஸ் அதெல்லாம் கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா இங்க 2 டைம் அவுட் இருக்கு, அப்ப வந்து இவங்க பேசிட போறாங்க, எல்லாமே ஓகே. அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவியா இருக்கு. நீ டாப்ல பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் இல்ல, அவர் எந்த அளவுக்கு மேட்ச் வின்னர் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்.
அப்படிங்கிறப்போ ஒரு ஃபாரின் ஸ்லாட்டு, ஒரு ஓப்பனரு, இந்த அளவுக்கு யாரு அவ்வளவு கன்சிஸ்டன்டா பண்ணிருக்காங்கன்ற ஒரு பிளேயர் இல்லைங்கிறப்போ அந்த ரோலையும் சாம்சன் சேர்த்து பண்ணணும். அது மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆடட் ப்ரெஷர் தான். இதுதான் நான் சொல்ல வரேன். அதை அவர் கரெக்டா பண்ணாருன்னா அவங்க பிளே ஆஃப்ஸ்ல வந்து நிப்பாங்க. பண்ண முடியல, ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்னா திருப்பி அதை வந்து கொஞ்ச நாள் ஆகும் டீம் செட் ஆகி அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு. அதுதான் என்னோட கருத்து. வித் அவுட் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது இருக்கா ஏதாவது பாயிண்ட்ஸ்? இல்ல முடிச்சிடலாம். முடிச்சிடலாம் ப்ரோ. ஓகே. ஸோ ஆர்ஆர் வந்து இதுதான் நம்ம ஃபுல்லா அவங்களோட வீக் லிங்க்ஸ், அவங்க எப்படி பண்ணிருக்காங்க ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வேற ஒரு டீமோட டிஸ்கஷன்ல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்து பாய். அண்ட் உங்களோட பிளேயிங் லெவன்ஸ் ஃபார் ஆர்ஆரையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. விக்கி சைனிங் ஆஃப் வித் ஆகாஷ், கிஷோர் அண்ட் பிரபு. பாய். பை கைஸ்.